ஒரு சபையில் தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமானால் அங்கே தொடர்ந்து ஜெபம் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபம், சகோதரிகள் ஜெபம், சகோதரர்கள் ஜெபம், வாலிபர்கள் ஜெபம், சிறு பிள்ளைகள் ஜெபம், காத்திருப்பு ஜெபம், விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், தொடர்ந்து ஜெபம் ஜெபம். எல்லா நேரங்களிலும் ஏதாகிலும் 2 பேர், 3 பேர், 5 பேர், 10 பேர் கூடி தொடர்ந்து ஆலயத்தில் ஜெபம் நடைபெற வேண்டும். அப்பொழுது அங்கே தேவன் மகிமையாய் அசைவாடி கொண்டிருப்பான். சில ஆலயங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறக்கிறது. ஆராதிக்கிற ஸ்தலங்களை அந்த ஆராத நேரத்திலே மாத்திரம் திறந்து அங்கே ஆராதிக்கும் பொழுது அங்கே பிரசன்னம் இருக்காது, அங்கே ஒரு மகிமையை பார்க்க முடியாது. எப்பொழுது தினமும் திறந்து அவன் கூடி ஜனங்கள் வந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும்.